நம்ம அஜித் சாரோட நடிப்புல கடைசியாக குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு பெற்றது. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இயக்கியவர்களை சீனுக்கு சீன் இந்த படத்துல கொண்டாடி தீர்த்தாங்க ரசிகர்கள். இதனிடையே குட் பேட் அக்லி வெற்றியை தொடர்ந்து மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித் சார் ஒரு படத்துல நடிக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் பெரிய அளவுல எதிர்பார்த்தாங்க. அவங்களுடைய அந்த ஆசையை இயக்கியவர்களுமே நிறைவேற்ற இருக்காரு. குட் பேட் அக்லி வெற்றியை தொடர்ந்து மீண்டும் அஜித் சாருடைய படத்தை இயக்கும் வாய்ப்பை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பெற்றுள்ளார். இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக ரசிகர்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனிடையே இயக்கி 64 குறித்து அவ்வப்போது ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாக்கள் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்கவுமே செய்யுது. குட் பேட் அக்லி போல ரசிகர்களுக்கான மிகப்பெரிய ட்ரீட்டாக இயக்கி 64 இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் ரசிகர்களுடைய ஆசையாகவுமே இருந்துட்டு இருக்கு. இதனிடையில பாத்தீங்கன்னா அஜித் அடுத்த படம் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்புல உருவாகவுள்ள இயக்கி 64 படத்திற்காக நம்ம அஜித் சாருக்கு 180 கோடி சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. அதாவது 275 கோடிக்குள்ள இந்த படத்தை எடுத்து முடிக்க வேண்டும் அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரனிடம் தயாரிப்பு தரப்புல இருந்து தகவலுமே கொடுக்கப்பட்டிருக்கா. இந்த நிலையில இந்த படத்திற்கான முதல் அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. கண்டிப்பாக இது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்புமே இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.